ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது 2012 வருஷம் மே மாசம் 22ஆம் தேதி. இந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா சுட்டரிச்சிட்டு இருக்கு. அப்படி சுட்டரிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு வெயில் காலத்துல மகாராஷ்டிரால இருக்கிற ராயக்காட்ல ஒரு அபாண்டன்டான பிளேஸ்ல இருந்த நிலையில இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு டீகம்போஸ் ஆன பாடியை அங்க இருக்கிற லோக்கல் வில்லேஜ் பீப்புள் பாக்குறாங்க. அப்படி அவங்க பார்த்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த உடல்ல சதைகளே இல்லாம எலும்பு மட்டும் தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட எலும்புகள் மட்டும் இருந்த அந்த ஒரு சடலத்தை பார்த்து அங்க இருந்த மக்கள் பயத்துல தலை தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி தெரிச்சு ஓடுனதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோனே போலீஸ் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா விரைந்து வர்றாங்க. அப்படி விரைந்து வர்றப்பயே அவங்க கூடவே தடவியல் நிபுணர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களையும் கூடவே கூட்டு வர்றாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை ரீச் பண்ண உடனே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. ஆனா அப்படி சர்ச் பண்றப்போ ஒரு சின்ன தடயத்தை கூட அந்த இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த போலீஸும் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா லோக்கல் பீப்புளையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சு பார்த்தாலும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது யாருக்குமே சுத்தமா தெரியவே இல்ல. உடனே போலீஸ் மகாராஷ்டிரா ஃபுல்லா ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்த மிஸ்ஸிங் ஃபைல்ஸை கலெக்ட் பண்ணாலும் இங்க எரிஞ்சு கிடக்கிற நபர் யாருன்னு தெரிஞ்சாதானே அந்த மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்ல இருக்க நபரோட போட்டோவோட கம்பேர் பண்ணி பார்த்து இவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதற்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. ஏன்னா எரிந்து போன நிலையில இருக்கிற அந்த ஒரு சடலத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு மட்டும் தான் மிஞ்சிருந்துச்சு. சோ அந்த இறந்த நபர் யார் அப்படின்றத போலீஸால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸையும் கலெக்ட் பண்ணி அதுல இருக்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை கலெக்ட் பண்ணி பார்த்தாலும் எரிந்த இந்த ஒரு நபர் யார் அப்படின்றத போலீஸால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் 0%லயே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நீடிக்குது. சோ அதனாலே போலீஸ் இருந்த இந்த நபரை தேடி யாரும் வரவும் இல்ல. இந்த இருந்த நபர் யாருன்னே தெரியல அப்படின்றப்ப எதுக்கு தேவையில்லாம போய் இந்த கேஸ டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செய்றாங்க. ஆனா அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 வருடங்கள் கழித்து இந்த கேஸுக்கான லீடு தற்செயலான ஒரு சம்பவம் மூலமா கிடைக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல போலீஸ்க்கே தெரியாது. எஸ், இன்னைக்கு வீடியோல மோஸ்ட் ட்விஸ்டடான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook ஓட வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், இந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணல இருந்து 2 வருடங்கள் கழித்து, அதாவது இந்த பாடி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி 2015 வருஷம் ஒரு பப்ல பாத்தீங்கன்னா சியாம்வர் அப்படின்றவர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கு அடிச்ச அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா சரக்கு அடிச்சனாலே போதை நல்லாவே தலைக்கேறிடுது. அப்படி தலைக்கேறினோடனே அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த அவருடைய ஃப்ரெண்டுட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான், நீ என்ன சாதாரணமான ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? நான்லாம் பயங்கரமான ஆளு. என்கிட்ட எவனாவது ஒம்பளுத்தான்னு வச்சுக்கேன், அவனை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இப்பெல்லாம் என் பையில ஒரு கன் இருந்துட்டே இருக்கும். எவனாவது ஒம்பளுத்தான்னு வச்சுக்கேன், அவனை டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படி இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிருக்க ஒருத்தருடைய காதலையும் கேட்டுருது. அப்படி கேட்டோன்னே டக்குன்னு அவர் பின்னாடி திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த சியாம்வர் அப்படின்றவன் அவன் பையில இருந்த கண் எடுத்து சீக்கிரட்டா அவன் ஃப்ரெண்ட்ட காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவருக்கு பக்கு நடிச்சிருது. உடனே டக்குன்னு அவருடைய போன் எடுத்து ஐயர் அபிஷியலுக்கு கால் பண்றாப்ல. எஸ், இப்படி கால் பண்ண இவர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இவருடைய காதுல படுற மாதிரி தான் இவன் இந்த விஷயத்தை பேசிட்டே இருக்கான். அந்த ஒரு விஷயத்தை இவர் கேட்ச் பண்ணி தான் ஐயர் அபிஷியலுக்கு கால் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அப்படி கால் பண்ணோன்னே அந்த ஐயர் அபிஷியல் வெப்பன் வச்சிருக்கானா, வெப்பன் வச்சிருக்கிறதுக்கு லைசன்ஸ் நம்ம சரௌண்டிங்ல யாருக்குமே நம்ம கொடுக்கவே இல்லையே, நீங்க உடனே அவனை ஃபாலோ பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ணிட்டே இருங்க, நாங்க வேகமா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அந்த போலீஸ் ஆபீசர் சியாம்வரை ஃபாலோ பண்றாரு. அந்த ஐயர் அபிஷியலும் அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு போலீஸ் பாணியில அடி நடிச்சு, உன் கைக்கு எப்படி துப்பாக்கி வந்துச்சு, இது வரைக்கும் நீ எத்தனை பேரை சுட்டு கொண்டிருக்க அப்படின்ற உண்மையை ஒழுங்கா சொல்லிரு. அப்படி சொல்லல அப்படின்னா உன் மேல எக்கச்சக்க கேஸ போட்டு நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு உன்னை உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர் மிரட்டுறத பார்த்து பயந்த சியாம்வர், ஐயோ சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பயங்கரமான கிரிமினல்லாம் கிடையாது. ஏதோ இந்த ஒரு கண்ணை என் பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்கேன். ஆனா இந்த கண்ணை வச்சு நான் யாரையும் கொல்லல, என் வாழ்க்கையில ஒரே ஒரு கொலை மட்டும் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். கொலை பண்ணேன் அப்படின்றதுக்காக அந்த கொலையை ஃபுல்லா நானா பண்ணல சார், அந்த கொலை பண்றதுக்கு நான் கூட தான் போனேனே தவிர அதை இன்னொருத்தவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே போலீஸ்னால அவனை ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவன் வினோதமா இன்னொரு பதில சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை போதையில முன்னாடி நடந்த ரியல் இன்சிடென்ட் உளறானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப இன்னொருத்தவங்க கொண்டாங்களா, அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சியாம்வர் சிரிச்சுக்கிட்டே, சார் அவங்க எல்லாம் பெரிய கை சார், நம்மளால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே போலீஸ் டப்பு டப்பு டப்புன்னு இன்னும் 2 அடியை சேர்த்து போட்டு ஒழுங்க அவங்க யாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் சியாம்வர், சார் அவங்க ஐஎன்எக்ஸ் மீடியாவோட சிஇஓ ஆன இந்திராணி முகர்ஜி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே போலீஸே அதிர்ந்து போயிடுறாங்க. என்னடா சொல்ற, இந்திராணி முகர்ஜியா கொலை பண்ணாங்க, அவங்க யாரா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சியாம்வர், சார் அவங்களுடைய சொந்த தங்கச்சியான சீனா போராவை தான் சார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கறப்ப அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்டா எதுவும் போதையில இதில உளறியாம், சொந்த தங்கச்சியை அவங்க ஏன்டா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சியாம்வர், சார் நான் எதுக்கு சார் போய் சொல்ல போறேன், வேணும்னா என் கூட வாங்க, அந்த சடலத்தை அடிச்ச இடத்துக்கு நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். சோ
சோ போலீஸும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அடுத்த நாள் அவனை அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்பே போலீஸ்க்கு இந்த இடத்த எப்பயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படி போறப்ப சியாம்பர் இவங்களை எங்க கூட்டு போய் நிப்பாட்டுறான்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அன்னைக்கு டேல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் எந்த ஒரு கேஸ அடையாளமே தெரியாத நபர்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு கேஸோட பாடி கிடைச்ச இடத்தை தான் சியாம்பர் இப்ப காட்டுறான். சோ இந்த ஒரு கேஸுக்கான லீடு இப்படி தற்செயலா கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் அந்த டைம்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சோ க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு கேஸ் ஃபைல மறுபடியும் போலீஸ் ரீஓபன் பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் ரீஓபன் பண்ணாலும் இந்திராணி முகர்ஜி அப்படின்றவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க ஒரு பெரிய கையை அதே நேரத்துல இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் உமன் அப்படின்ற ஒரு நேம் சேக் இருக்கிற ஒரு பெண்மணியும் கூட. சோ அவங்கள போயிட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போதில இருக்கிற ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் முடியாது இல்லையா? சோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான எவிடன்ஸை பக்காவா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா இந்திராணி முகர்ஜிக்கு எதிராக எக்கச்சக்கமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றதோட முதல் கட்ட ப்ராசஸ் தான் சியாம்பர்ட்ட போயிட்டு உன்னை இந்திராணி முகர்ஜி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உன்னை எதுக்கு அவங்க குறிப்பிட்டு கூப்பிடணும், அப்படி என்ன உனக்கு அவங்களுக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு சியாம்பர் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சார் அவங்களோட டிரைவர், நான் அவங்களோட கான்பிடன்ஸான ஆளும் கூட. அவங்க எந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாலும் நான் வெளியே சொல்லவும் மாட்டேன். அதே நேரத்தில் வெளியே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னா அதை உடனே வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன். சோ அதனாலே அவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட வெளிப்பாடா தான் இப்படி ஒரு விஷயம் செய்ய போறேன், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடுறப்ப அவங்க என் ஃபேமிலியவே நல்லா பாக்குறாங்க அப்படின்றப்ப இந்த ஹெல்ப் கூட நான் பண்ணல அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் சார் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். ஆனா அப்படி நான் ஹெல்ப் பண்ண போறப்ப நான் மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போல என் கூடவே சேர்ந்து இன்னொருத்தரும் வந்தாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கிறப்ப அதுக்கு இந்திராணி அம்மா இவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், இதுக்கு மேல அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சியாம்பர் போலீஸ் சொல்றான். சோ இப்போ செகண்ட்ல இன்னொருத்தரும் பார்த்தா இந்த ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னு இந்திராணி முகர்ஜியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் யார் அப்படின்ற டீடைல போலீஸ் வெறித்தனமா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப அவரோட பேர் சஞ்சீவ் கண்ணா அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் அவங்களுக்கான கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ணி அதுக்கான டைம் வந்த உடனே ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அண்ட் இந்திராணி முகர்ஜி 2 பேரையுமே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட அவங்ககிட்ட தனித்தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இந்திராணி முகர்ஜிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த போட்டோவை பார்த்த உடனே இந்திராணி முகர்ஜி பயங்கர கேஸ்ஃபுல்லா சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதா, இவர் தான் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டிரைவரா இருந்தாரு, இவரோட பேர் கூட சியாம்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே போலீஸ் எஸ் இவர் உங்களோட டிரைவர் தான், ஆனா இவரு நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வாக்குமூலமா என்கிட்ட கொடுத்துட்டாரு. சோ இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்ல, நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு வாக்குமூலத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இந்திராணி முகர்ஜி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் என்ன சார் தப்பு செஞ்சேன், என்ன எதுக்கு சார் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணனே எனக்கு இன்னும் தெரியல, அப்படி இருக்கிறப்ப நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி என்னத்தை தான் சார் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, நீங்க உங்களோட சொந்த தங்கச்சியான சீனாவையே கொலை பண்ணி அவங்களை எரிச்சிருக்கீங்க, இவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு இந்திராணி முகர்ஜி கொஞ்சம் கூட அலட்டிக்காம கேசுவலா சார் என் தங்கச்சி சாகவே இல்ல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க வேற ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் எடுத்துட்டு அதுல என்ன இன்வால்வ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னு போலீஸ் ஒரு மாதிரி பக்கு நடிக்குது, என்னடா அது இவங்களோட இவங்க தங்கச்சி உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க, அப்ப நம்ம கேஸை கரெக்டா விசாரிக்காம தப்பா அவங்களை கூட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆறாங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆன உடனே சியாமர்ட்ட போயிட்டு என்னடா பொய்யி சொல்றேன்னு சொல்லிட்டு அவனை அடிய போறாங்க. அப்படி அடிய போறப்ப அந்த சியாமர் நான் சொல்றதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றான். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சியாமர் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜி இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. சோ இந்த ஒரு டைம்ல போலீஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ அந்த டைம்ல போலீஸ்க்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அப்படின்னா இந்த சீனா எங்க இருக்காங்க அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்றதா மட்டும்தான் இருந்துச்சு. சோ உடனே இந்திராணி முகர்ஜிட்ட போயிட்டு சரி உங்க தங்கச்சி சாகல அப்படின்னு சொல்றீங்களே, உங்க தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கும் இந்திராணி முகர்ஜி கேசுவலா சார் என் தங்கச்சி ஃபாரின்ல படிக்கிறக்கா யூஎஸ்க்கு போயிருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதற்கு சான்றா சில விஷயங்களே அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் போலீஸ் கிராஸ் செக் பண்றாங்க. அப்படி கிராஸ் செக் பண்ணி பாக்குறப்ப அவங்க ஃபாரின்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்படி எந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கிராஸ் செக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா இங்க இருந்து கிளம்பி அமெரிக்காக்கு போனதுக்கு அப்புறம் அங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, சோ இதுக்கு மேல நான் ரிலையன்ஸ் கம்பெனில வேலை பார்க்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை ரிலையன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த ஒரு லெட்டரை போய் போலீஸ் கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பாக்குறப்ப அதுல இருக்கிற கையெழுத்து எக்ஸாக்ட்டா சீனாவோட கையெழுத்தா தான் இருக்கு. சோ இந்த ஒரு லெட்டர் எப்ப ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணி பாக்குறப்ப இந்த ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு இடத்துல அந்த எரிந்து போன நிலையில இருக்கிற சடலத்தை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த சடலத்தை கண்டுபிடிச்சிருந்து 1 மாசத்துக்கு அப்புறம் தான் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சோ சடலம் கிடைச்சு 1 மாசம் கழிச்சு இந்த லெட்டர் ரிசீவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இறந்து போன அந்த ஒரு பொண்ணு சீனாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. சோ அதனால இது சீனாவா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ்க்கு கிளியர் கட்டா உணர்த்துது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனா தங்கியிருந்த வீட்டுக்கு போட்டிருந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு லெட்டர்ல அவங்களே சைன் போட்டு அந்த வீட்டு ஓனர்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த ஒரு
ஒரு டாக்குமெண்ட்டையும் போலீஸ் கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பாக்குறப்ப அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அந்த சடலம் கிடைச்சதுல இருந்து 1 மாசம் கழிச்சு அந்த வீட்டு ஓனர்ட்டே சீனா கொடுத்த மாதிரி இருக்கு. சோ இந்த ரெண்டையும் போலீஸ் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப கண்டிப்பா சீனா இதுல சாகவே இல்ல, அப்ப இது வேற ஒரு உடலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் இப்படி ஒரு பக்கம் யோசிச்சாலும் சீனாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜிட்ட கேட்கிறப்ப அதுக்கு இந்திராணி முகர்ஜி மறுப்பு தான் தெரிவிச்சாங்களே தவிர சீனாவோட நம்பரை கொடுக்கவே இல்லையா. சரி, அவங்களோட ஓல்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓல்டு மொபைல் போன் நம்பருக்கும் போலீஸ் கான்டாக்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி கான்டாக்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த நம்பர் கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒரு மாதிரி பிஸியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படி பிஸியா ஃபீல் ஆயிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல குடு ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வந்த அவரு, சார் நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு கேஸுக்கு இன்னொரு துப்பும் கிடைச்சிருக்கு சார். நம்மளுக்கு அந்த பாடி கிடைச்சு பாத்தீங்கன்னா அந்த பாடி கிடைச்சதுல இருந்து சில நாட்களுக்குள்ளேயே சீனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த மிஸ்ஸிங் கேஸை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கறாங்க. அப்படி கேட்கிறப்ப அந்த கேஸை கொடுத்தது ராகுல் அப்படின்ற ஒருத்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த ராகுலோட போன் நம்பர் அண்ட் அட்ரஸை கலெக்ட் பண்ணி உடனே போலீஸ் ராகுலோட வீட்டுக்கு போயிட்டு அவரையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்ச அவர்ட்டையும் போலீஸ்ல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான், நீ யாரு, நீ எதுக்கு சீனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ராகுல், சார் நான் தான் சார் சீனாவோட லவ்வர், நாங்க 2 பேரும் தீவிரமா லவ் பண்ணோம், சீக்கிரமாவே கல்யாணம் முடிச்சலாம்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனா அப்படி பிளான் போட்ட சில நாட்கள்லயே சீனாவை காணோம் சார். நானும் அவங்களை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா சீனாவோட போனை என்னால ரீச் பண்ணவே முடியல. இது எனக்கு செம்மையான டிப்ரெஷனை கொடுத்துச்சு. சோ என்ன பண்றேனே தெரியாம நின்னுட்டு இருக்கப்பதான் எனக்கு ஒரு மெசேஜும் வந்துச்சு. அந்த மெசேஜ் சீனாவோட போன்ல இருந்து தான் வந்துருந்துச்சு. அதுல, இதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ண விரும்பல, எனக்கு என் கேரியர் தான் முக்கியம், நான் அமெரிக்காவுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு போனோ மெசேஜ் எல்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம பெர்மனண்டா பிரிஞ்சிரும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தா. இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பக்கு நடிச்சிச்சு. ஏடா அது அவ்வளவு க்ளோஸா இருந்தா அவ்வளவு பழகி இருந்தோம், திடீர்னு சீனா ஏன் இப்படி மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சோ அதனால இந்த மெசேஜ் வந்த உடனே அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அப்பயும் அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. சோ உடனே அவங்க அக்காவான இந்திராணி முகர்ஜிக்கு கால் பண்ணி சீனாவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இந்திராணி முகர்ஜி, நீ அவளை லவ் பண்ற பேர்ல ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணிருக்க, சோ அதனாலே உன்னை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டான். சோ இதுக்கு மேலே என் தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ற வேலையை வச்சுக்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. எனக்குனாலும் என்ன பண்றேனே தெரியல. சோ அந்த டைம்ல இருந்த ஒரே ஆப்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதா தான் இருந்துச்சு. அதனால தான் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இவன் சொல்லி முடிச்ச அந்த ஒரு டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் ஃபைலும் வருது. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா அமெரிக்காவுக்கு போனதுல இருந்து ஒரே மாசத்துல ராகுல் என் தங்கச்சி நிம்மதியாவே வாழ விட மாட்டான், அவன் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான், சோ அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஃபைல தான் இப்போ போலீஸ் பாக்குறாங்க. சோ அத பார்த்தோன்னே போலீஸ்க்குனால ஒண்ணுமே விளங்கல. ஏடா ஒரு பக்கம் இவன் வந்து மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணிருக்கான், இன்னொரு பக்கம் இவன் தான் அவங்க தங்கச்சிக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. சோ இங்க என்னதான் நடக்குது, உண்மையிலேயே சீனா செத்து போயிட்டாங்களா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு போலீஸ்க்கு சுத்தமா புரியவே இல்ல. சோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீனா பத்தி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சீனா பத்தி டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்பதான் சீனாக்கு ஒரு தம்பி இருக்கா, அவனுடைய பேர் தான் மிக்கல் போரா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி மிக்கல் போராவை கண்டுபிடிச்ச டக்குன்னு அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அவனும் பாத்தீங்கன்னா சீனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணதா சொல்றான். அது மட்டும் கிடையாது, சீனாவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜிட்ட பல தடவை கேட்டதாவும், ஆனா அது எதுக்குமே இந்திராணி முகர்ஜி சரியா பதில் சொல்லாததாவும், சரி சீனா எங்க இருக்காங்கன்னு தான் சொல்ல மாட்டான், அவங்க நம்பராவது கூட நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டதாவும், அதுக்கும் இந்திராணி முகர்ஜி போன் நம்பர் கொடுக்காததாவும் சீனாவோட தம்பியான மிக்கல் சொல்றான். சோ இவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் போலீஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்டு இருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா இவனை மேல கீழன்னு போலீஸ் ஏறங்க பாக்குறாங்க. அப்படி பாத்துக்கிட்டே, சரி நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அதை கேட்டோடனே மிக்கல்னால என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறியான். அதுக்கு போலீஸ் ஓ வயசுனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மிக்கல் 22 வயசு சார் அப்படின்னு சொல்றான். சோ அப்ப டக்குன்னு போலீஸ், உனக்கு 22 வயசு ஆகுதா, ஆனா உன்னுடைய மூத்த அக்காவான இந்திராணி முகர்ஜிக்கு 40 வயசு ஆகுதுடா, உங்க அம்மா அப்பா உனக்கும் உங்க மூத்த அக்காவுக்கும் இவ்வளவு கேப்பா விட்டுருந்தாங்க, உன் மூத்த அக்கா பிறந்து 18 வருஷம் கழிச்சா நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாரு. அப்படி கேக்குறப்பதான் மிக்கலோட உடம்பு லைட்டா சிவரிங் ஆக ஆரம்பிக்குது, அவனுடைய உதடு நடுங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே போலீஸ் ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே மிக்கல் சொல்றான், சாரி சார் நான் இந்திராணி முகர்ஜியோட தம்பி கிடையாது, அவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே போலீஸ்க்குனாலும் தூக்கி வாரி போட்டுருது, நீ அவங்களுடைய மகன் அப்படின்னா சீனா யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மிக்கல், சீனாவும் அவங்களுடைய மகதான் சார் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு விஷயம் தான் போலீஸே அதிர வச்சுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். எஸ், அது வரைக்கும் போலீஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்திராணி முகர்ஜியோட தங்கச்சி தான் சீனா அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி அவங்க நினைச்சதுக்கும் காரணம் இருந்துச்சு. ஏன்னா இந்திராணி முகர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்க, என்னோட தங்கச்சி அமெரிக்காக்கு போயிருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என் மக அமெரிக்காக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லையா. அப்படின்னா எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை இவங்க இவ்வளவு தூரம் ஹைட் பண்ணணும், அதாவது தன்னோட சொந்த மகளே தங்கச்சின்னு ஏன் இவங்க சொல்லணும், இந்த
இந்த உலகத்திட்ட ஏன் தங்கச்சின்னு தன்னோட மகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு இடத்துல போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. சோ இந்த ஒரு கேள்விக்கு விடை தெரியணும் அப்படின்னா நம்ம இன்னமும் இந்திராணி முகர்ஜியோட பேக்ட்ராப் ஸ்டோரியை கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜியோட பேக்ட்ராப் ஸ்டோரியை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்பதான் இந்திராணி முகர்ஜியை பத்தின பல விஷயங்களையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், இந்திராணி முகர்ஜி பாத்தீங்கன்னா 1972 வருஷம் அஸ்ஸாம்ல இருக்கிற குவாஹாத்தி அப்படின்ற ஒரு சிட்டில தான் பிறக்குறாங்க. அப்படி பிறந்து அவங்க வளர்றப்பயே தன்னோட வாழ்க்கையில தான் ஒரு மிகப்பெரிய பெண்மணியா வந்துடணும் அப்படின்ற ஒரு எய்மை மட்டும் தன்னோட மனசுல விதைக்கிறாங்க. அப்படி விதைச்ச அவங்க பெரியால வரணும் அப்படின்றதுக்காக என்ன விதமான வேவனா நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண அவங்க பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற சில விதிமுறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண பிடிக்கவே பிடிக்காது. அதை எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல செம்ம வீக்கா இருந்திருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா அவங்க 7ஆப்பு படிக்கிறப்பயே ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போகவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஓடி போன இந்திராணி முகர்ஜி அவங்க அம்மா அப்பா தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி நல்லா ஸ்கூல்ல முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு காலேஜும் போயிருக்காங்க. அப்படி அவங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கப்பயே இன்னொரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் கூட அவங்க வாழவும் செஞ்சிருக்காங்க. அப்படி வாழ்ந்த அவங்கள மறுபடியும் அவங்க அம்மா அப்பா தான் அடிச்சு புடிச்சு திருத்தி இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்த அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ணி இந்திராணி முகர்ஜிக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி வரன் தேடினது இந்திராணி முகர்ஜிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒண்ணெல்லாம் பெருசா நாட்டமே கிடையாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது லவ் பண்ற ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்காம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ற மாதிரி ஒரே வீட்டுல வாழ்வாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. சோ அதனாலேயே அந்த டைம்ல லோக்கல்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனான சித்தார்த்தா அப்படின்ற ஒரு பார்த்து அவர் கூட பேசி பழகி நல்லா லவ் பண்ணி அவர் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனாலே அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அதுல ஒன்னு பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் ஸ்ரீனா, ஆண் குழந்தையோட பேர் தான் மிக்கல். இந்த 2 குழந்தையும் பிறக்கிற வரைக்கும் பார்த்தா அவங்களோட லைஃப் செம்ம சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் இந்த 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த சித்தார்த்தோட பிசினஸ் பார்த்தா ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அதனாலே அந்த அளவுக்கு பெருசா பணப்புழக்கம் அவங்க கையில இருக்க மாட்டேங்குது. சோ இதுக்கு மேலே சித்தார்த்தாவை நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால பெரிய ஆளா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளான சீனாவையும் மகனான மிக்கலையும் கூட்டு போய் அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்து, நீங்களே இவங்க 2 பேரை வளங்க, இதுக்கு மேல என்னால இவங்க கூட இருக்க முடியாது, நான் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறேன், நான் கொல்கத்தாக்கு போக போறேன், அங்க போயிட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா மாசம் மாசம் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், அதை வச்சு என்னோட 2 பிள்ளைகளையும் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜி நேரா கொல்கத்தாக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க அவங்களுக்கான வேலையை தென்னாங்களோ இல்லையா, அவங்களுக்கான பார்ட்னரை பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ் பண்ண அவரோட பேர் தான் சஞ்சீவ் கண்ணா. எஸ், இந்த ஒரு சஞ்சீவ் கண்ணா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆளா இருந்திருக்காரு. அவர் நல்லா சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காரு. சோ இவரை கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம வேற லெவல்ல growth ஆனா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சஞ்சீவ் கண்ணாவை இந்த இந்திராணி முகர்ஜி கல்யாணமே முடிச்சிறாங்க. அப்படி கல்யாணம் முடிச்சதோட பலனா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த ஒரு பெண் குழந்தைக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. அப்படி தன்னுடைய பெண் குழந்தைக்கு விதின்னு பேர் வச்ச இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா 1997 வருடமா இருக்கு. அந்த ஒரு வருடத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 வருடம் வரைக்கும், அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2001 வருஷம் வரைக்கும் இந்திராணி முகர்ஜியோட லைஃப் சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இவங்களோட 2வது புருஷனான சஞ்சீவ் கண்ணா கூட வாழ்ந்த இவங்களோட வாழ்க்கை சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி போயிட்டு இருக்கப்ப இவரோட பிசினஸும் கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிச்சதை பார்த்த உடனே ஆத்தாடி இதுக்கு மேல இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்னொரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி மும்பைக்கு போயிடுறாங்க. அப்படி போனவங்க ஒரு பிரபலமான டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திலும் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ண அவங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனையும் பாக்குறாங்க. அவரோட பேர் தான் பீட்டர் முகர்ஜி. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் டிவி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார் டிவியோட முன்னாள் முதன்மை செயல் அலுவலரா இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. அதனால இவர்கிட்ட எக்கச்சக்கமான பணப்பழக்கம் இருந்திருக்கு. சோ அதனாலே இவர் கூட கொஞ்சம் க்ளோஸா இவங்க பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசி பழகிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில லவ்வாவும் மாறுது. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இந்திராணி முகர்ஜியோட கணவரா இருக்கிற சஞ்சீவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதாவது 2வது ஹஸ்பண்டான சஞ்சீவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ அதனால இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிடுறாரு. அப்படி டிவோர்ஸ் வாங்கின அடுத்த கணமே டக்குன்னு இந்திராணி முகர்ஜி நம்ம பீட்டர்ட்ட போயிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அந்த பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு என்னமா பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஆனா எனக்கு தான் 2 பசங்க இருந்தாலும் என் ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். சோ இந்த 2 பசங்க கூட சேர்ந்து நீ வாழ்றதுக்கு தயாரா இருந்த அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்றாரு. இப்படி கேட்டவொன்னு இந்திராணி முகர்ஜி உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தையோட பேரு விதி. சோ உங்க 2 ஆண் குழந்தையோட சேர்த்து என்னோட பெண் குழந்தை விதியும் சேர்த்து நம்ம வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்தா 2 பேருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி அவங்க சொன்ன இந்த ஒரு டீல் பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய பிசினஸ் மேனான பீட்டருக்கு நல்லாவே பிடிச்சிருது. சோ அதனாலே பீட்டர் முகர்ஜியும் இந்திராணி முகர்ஜியும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு டைம்ல நம்ம பீட்டருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இந்திராணி முகர்ஜிக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு, அதோட பேரு விதி அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர இந்திராணி முகர்ஜிக்கு இந்த விதின்ற பெண் குழந்தைக்கு முன்னாடியே 2 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீட்டரோட சேர்ந்து அவரோட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வேற லெவல்ல இன்வால்வ் ஆகி பயங்கரமா growth ஆறாங்க. ஒரு ஷார்ட்
பீரியட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களையும் இவங்க பாக்குறாங்க, எக்கச்சக்கமான லக்ஸரியான லைஃபையும் இவங்க பாக்குறாங்க. சோ அந்த ஒரு லைஃப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. பல வருடங்களா அவங்க கனவா மட்டுமே நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு கனவு இப்ப அவங்களோட லைஃப்ல நினைவாவே மாற ஆரம்பிக்குது. ஆனா இப்படி நினைவா மாறிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் ஒரு ட்விஸ்டும் நடக்குது. அதுதான் இப்ப இவங்க மிகப்பெரிய டிவி கம்பெனியோட சிஓட ஒய்ஃபா இருக்காங்க இல்லையா, சோ அதனாலேயே இவங்க வேற லெவல்ல பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பிசினஸ் கையில எடுத்து அதை வேற லெவல்ல growth வேற பண்றாங்க இல்லையா. அதனாலேயே எக்கச்சக்க மீடியால இந்திராணி முகர்ஜியை போட்டோ எடுத்து அவங்கள கவர் பேஜ்ல போட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி கவர் பண்ண ஒரு ஆர்டிக்கல்ல தான் மும்பைல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற அஸ்ஸாம்ல இருக்கிற அவங்க அம்மா அப்பா பாத்துறாங்க. சோ அதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பானால ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. நம்ம மக எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளை கல்யாணம் முடிச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. சோ இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்படலாம் பேரப்பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தேவையான காசை நம்ம மகிட்ட இருந்தே கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளான இந்திராணி முகர்ஜியை கான்டாக்ட் பண்ணி அவங்க இருந்து காசை வாங்கி பேரப்பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்ந்த அந்த பேரப்பிள்ளைகள் அதாவது சீனாவும் மிக்கலும் பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜுக்குள்ள என்டர் ஆகிற ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல சீனாக்கு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிற செயின்ட் ஜேவியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு சீட்டும் கிடைக்குது. சோ அங்க சீட் கிடைச்சோடனே மும்பையை பத்தி நம்மளுக்கு முன்ன பின்ன ஒண்ணுமே தெரியாது. அங்க நம்மளுக்கு யாருமே தெரியாத எங்கடா போய் தங்குறதுன்னு சொல்லிட்டு சீனா வெளிப்பதிங்க நின்றுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல சீனாவோட தாத்தா வந்து மும்பையில தானமா உனக்கு காலேஜ் கிடைச்சிருக்கு, இதுக்கு ஏமா நீ இவ்வளவு தூரம் பதறி போயிருக்க, மும்பையில தாமா உன் அம்மாவே இருக்கா, நீ பேசாம உங்க அம்மாவோட வீட்லயே போய் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறாரு. இந்த ஒரு ஐடியாவை கேட்ட உடனே சீனா அட ஆமா தாத்தா அதை நான் மறந்தே போயிட்டு நான் உடனே அம்மாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜிக்கு சீனா கால் பண்ணி அம்மா நான் ஃபைனலா உன்னை வந்து பார்க்க போறேன், அது பார்க்கறதுனா சும்மா பேருக்கு பார்த்துட்டு வரப்போறது கிடையாது, நான் அங்கேயே தங்கி உன் கூட டிராவல் பண்ணி நாங்க காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட சீனா இந்திராணி முகர்ஜிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் சீனாக்கு தான் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கே தவிர இந்திராணி முகர்ஜிக்கு இது வெறித்தனமான பாம்பு போட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு அது இவ பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி இங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு இங்க வந்து என்ன வந்து அம்மானு கூப்பிட்டுட்டான் அப்படின்னா நம்ம வச்சிருந்த எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆகி போயிடும். இவன் மட்டும் என்னோட மகா அப்படின்றது பீட்டருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கோட நான் செத்தேன், என்னை டைவர்ஸ் பண்ணிடுவாப்ல, அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்னா நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச அந்த புகழ் எல்லாமே காணாம போயிடும். சோ இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு நம்ம பிளானை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானும் போடுறாங்க. அந்த ஒரு பிளானை சீனாட்ட சொல்லவும் செய்யறாங்க. அதுதான் நீ மும்பைக்கு வா நான் வேணான்னு சொல்லல, ஆனா மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என் புருஷத்தை இன்ட்ரோடியூஸ் ஆகிறப்ப மகன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகக்கூடாது, அதுக்கு பதிலா தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சீனாக்குனால ஒண்ணுமே புரியல, எதுக்குமா தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிட்ட கேக்குறாங்க. அதுக்கு இந்திராணி எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல, உன்னுடைய தாத்தா பாட்டியை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா நான் இங்க இருந்து காசு அனுப்பினா மட்டும் தான் நல்லா பாத்துக்க முடியும், அப்படி காசு அனுப்பணும்னா நான் இங்க தானே இருந்தாகணும், நான் இங்க இருக்கணும் அப்படின்னா சில உண்மைகளை மறைச்சாகணும், சோ நீ என் மகன்னு சொல்லாம தங்கச்சின்னு சொல்லி வந்தா இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சீனாவும் சரி நம்ம தாத்தா பாட்டிக்காக இதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நான் தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வந்து அவங்கள தங்கச்சின்னு சொல்லி பீட்டர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பீட்டரும் அதை பெருசா கட்டுக்கிறாம சரி நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜிக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இனிமேல் உன் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ சீனா அதுக்கப்புறம் காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கிறப்பே ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா ராகுல், அவனை தான் சீனா லவ் பண்றாங்க. இந்த லவ் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அன்டில் சீனா அவங்க அம்மாட்ட சொல்ற வரைக்கும், அதாவது இந்திராணி முகர்ஜிட்ட இந்த விஷயத்த சொல்ற வரைக்கும். எஸ் ஒரு நாள் பாத்தீங்கன்னா சீனா இந்திராணி முகர்ஜிட்ட போயிட்டு நான் ராகுல்ன்ற பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலோட போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இந்திராணி முகர்ஜிக்குனாலும் தூக்கி வாரி போட்டுருது. என்னது இவனே நீ லவ் பண்ற, இவன்லாம் நீ லவ் பண்ணவே கூடாது, உடனே உன் லவ் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சீனாக்குனாலும் செம்மையா கோவம் வந்துருது. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன்ல, உங்களை அக்கான்னு சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, சோ இந்த விஷயத்துல நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் ராகுல தான் லவ் பண்றேன், ராகுல தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த கல்யாணத்தை நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்திராணி முகர்ஜிக்குனாலும் பயங்கரமா கோவம் வந்துருது. என்னடா சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா, இவனால லவ் பண்ணவே முடியாதுடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சீனானாலும் ஏன் லவ் பண்ண முடியாது, அவனும் பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்திராணி முகர்ஜி அவன் பையனா இருக்கலாம், ஆனா உறவு முறைப்படி பாக்குறப்ப அவன் உன் அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீனா கேக்குறப்ப அதுக்கு இந்திராணி முகர்ஜி இது பீட்டரோட முதல் மனைவியோட 2 பையங்கள்ல ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன்படி பார்த்தா நீ ராகுலுக்கு தங்கச்சி, நீ அவனை லவ் பண்ணவும் முடியாது கல்யாணம் பண்ணவும் முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாங்க. ஆனா என்னதான் இந்திராணி முகர்ஜி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொன்னாலும் இதை சீனா ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜிக்கு கட்டுப்பை கிரியேட் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு ஒரு பிளானையும் போடுறாங்க. அதுதான் சீனாவை நம்ம சைலண்டா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற ஒரு பிளான். ஆனா இந்த ஒரு பிளானை தனியா எக்ஸிக்யூட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு ஹெல்ப்புக்கு 2 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சூஸ் பண்றாங்க. அதுல ஒருத்தர் தான் டிரைவர், இன்னொருத்தர் இவங்களோட 2வது ஹஸ்பண்டான சஞ்சீவ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு. இதுக்குள்ள 2வது ஹஸ்பண்டான சஞ்சீவ் அவங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருந்துச்சு. ஏன்னா சஞ்சீவுக்கு இவங்களுக்கும் பிறந்த பெண் குழந்தை தானே விதி. சோ இந்த ஒரு விதி இப்ப லக்ஸரியான
லக்ஸரியான லைஃப் பீட்டரோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா? சோ இந்த ஒரு லக்ஸரியான லைஃப் லாங் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயத்தை நீ செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜி சஞ்சீவ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சஞ்சீவ்னால தன்னோட மகளுக்காக இந்திராணி கேட்கறத செய்யறதுக்கு முன்னாடி வர்றாரு. அப்படி வந்து சஞ்சீவ் அண்ட் டிரைவரை வச்சுதான் இவங்க அந்த பிளான சொல்றாங்க. அதுதான் ஒரு நாள் நான் சீனா கூட பேசுறேன்னு சொல்லிட்டு பீட்டரோட ஒரு பங்களாக்கு கூப்பிடுறேன். அப்படி கூட்ட உடனே சீனா அங்க வருவா. அப்படி வர்ற அவளுக்கு நான் மயக்க மாத்திரை கலந்த ஒரு ஜூஸை கொடுத்துறேன். அதை குடிச்ச உடனே அவன் மயக்கம் பட்டு கீழே விழுவா. அப்படி விழுந்த உடனே நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன். அப்படி கொடுத்த உடனே டிரைவர் நீ வந்து சீனாவோட கையை பிடிச்சுக்க, சஞ்சீவ் நீங்க வந்து சீனாவோட காலை பிடிச்சுக்கங்க. அப்படி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் சீனாவோட கழுத்து நெரிச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான சொல்றாங்க. இந்த பிளான கட்டவுடனே இரண்டாவது ஹஸ்பண்டான சஞ்சீவ் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா ஹெல்ப்னு சொல்லி கூப்பிட்டா சாதாரண ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தா இவ பாட்டுக்கு கொலை பண்ண சொல்றா. இப்பெல்லாம் கொலை பண்ணா நம்ம மாட்டோம், பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போக பாக்குறாரு. ஆனா அப்படி போற அவர்கிட்ட நீ இப்படியே போனா அப்படின்னா பொண்ணையும் சேர்த்து கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. அப்படி பண்ண உடனே தன்னோட மகளுக்காக வேற வழியே இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறுபடியும் ஹெல்ப்புக்கு வர்றாரு. இவங்க அதுக்கான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ஒரு டேட்ல சீனாவையும் கூப்பிடுறாங்க. சீனாவும் பங்களாவுக்கு வர்றாங்க. அப்படி வந்து அவங்ககிட்ட இவங்களோட பிளான் படி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி சீனாவை கழுத்து நெரிச்சு இந்திராணி முகர்ஜி கொன்றாங்க. அதாவது அவருடைய சொந்த மகளையே அவங்களோட லக்ஸரி லைஃபுக்காக அம்மாவே கொன்றாங்க. அப்படி கொண்டதுக்கு அப்புறம் இந்த பாடியை நம்ம இங்கேயே விட்டு போனாலும் நம்ம மாட்டிக்கிறோம், அதே நேரத்தில் எங்கிட்டாச்சும் தூக்கி போட்டு போனாலும் மாட்டிக்கிறோம். சோ இந்த பாடியை நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை எடுத்துட்டு போய் இந்திராணி முகர்ஜியோட காரோட டிக்கிக்குள்ள போடுறாங்க. அப்படி டிக்கிக்குள்ள போடுறப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஓடி டிக்கிக்குள்ள போட்டு எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இடையில போலீஸ் செக் பண்ணி சொல்லிட்டு டிக்கியை ஓபன் பண்ணா நம்ம அசால்ட்டா மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்க கழிதான் தின்னணும். சோ இதுக்கு வேற ஏதாச்சும் பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு இந்திராணி முகர்ஜி இன்னொரு மாஸ்டர் பிளானையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இறந்து போன சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு பக்காவான ஒரு பொண்ணு மாதிரி ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டிரைவர் அவங்களோட காரோட முன்னாடி உட்காந்து ஓட்ட சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பேக் சீட்ல பாத்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜியும் சஞ்சீவ் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு நடுவுல சீனாவை உட்காந்து தோல்ல சாஞ்ச மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிளான் என்னன்னா சப்போஸ் இடத்துல போலீஸ் நிப்பாட்டினாங்க அப்படின்னா என்னோட மகளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் சுற்றுவாங்க அப்படின்றதான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பிளானை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இவங்களோட கார் விஐபி கார் அப்படின்றதுனாலயே எந்த ஒரு செக் போஸ்ட்லயுமே இவங்களோட அதிர்ஷ்டவசத்துக்கு போலீஸ் அவங்களை நிப்பாட்டவும் இல்ல, இவங்களோட காரை செக் பண்ணவும் இல்ல. சோ அதனால இந்த ஒரு காரை பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ண இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 114 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராயக்காடுல இருக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அபாண்டன பிளேஸ்ல போயிட்டு போட போறாங்க. அப்படி போடுறப்ப நம்ம இந்த பாடி எப்படியே போட்டு போனாலும் பிரச்சனை, சோ பேசாம தீய வச்சு எரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா என்னத்த தீய வச்சு எரிச்சலாம் அதுல முகம் அந்த அளவுக்கு பெருசா பர்ன்ட் ஆகல அப்படின்னா அந்த பாதி முகத்தை வச்சு இது யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அந்த முகத்தை கம்ப்ளீட்டா நம்ம செதைக்கணும்னு சொல்லிட்டு முகத்தை கம்ப்ளீட்டா செதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தீ வச்சு எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருமே சீனாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கறப்ப பதில் சொல்ல முடியாம இந்திராணி முழிச்சாலே கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் கிரியேட் ஆயிரும் இல்லையா? சோ அதனாலேயே யாருக்குமே டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்திராணி முகர்ஜி தன்னோட மகளான சீனாவோட போனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த ஒரு போன்ல இருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கேஷுவலா சீனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ற மாதிரியே சேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி சேட் பண்றப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அளவுக்கு பெருசா டவுட் வராமையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீனா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கிற எல்லாத்தையுமே என்னோட தங்கச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பொய்யை உண்மையாக்குற மாதிரி அமெரிக்கால இருந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புற மாதிரி இந்திராணி முகர்ஜி அவங்களோட கம்பெனில வேலை பார்க்குற அமெரிக்க பொண்ணு ஒருத்தவங்கிட்ட உனக்கு வேலை கண்டினியூஸா வேணும் அப்படின்னா நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட் அனுப்பிட்டு அந்த லெட்டர் அப்படியே நீ பிரிண்ட் எடுத்து அதுல என்னோட மகளோட கையெழுத்தை நீ போடணும், அந்த கையெழுத்து சாம்பிள் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள் அனுப்பிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த அமெரிக்கால இருக்கிற அந்த பெண்மணிகளும் ஒண்ணுமே புரியல. இது எப்படி மேடம் என்னால பண்ண முடியும், உங்க மகளோட கையெழுத்தை போட்டா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு இந்திராணி முகர்ஜி பிரச்சனை எல்லாம் எது வருது, இந்த கையெழுத்தை நீ போடல அப்படின்னா தான் உனக்கு பிரச்சனை, உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ அதனாலே அந்த அமெரிக்கால இருக்கிற அந்த ஒரு பெண்மணி யோசிக்காம அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல கையெழுத்தை போட்டு அமெரிக்கால இருந்து சென்ட் பண்ற மாதிரியே அந்த லெட்டரை இந்திராணி முகர்ஜி சொன்ன அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் சென்ட் பண்றாங்க. சோ ரிலையன்ஸ் கம்பெனி அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து பாக்குறப்ப இது சென்ட் ஃப்ரம் யுஎஸ்ஏ அப்படின்றப்ப ஒருவேளை அமெரிக்கால போயிட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு போல, அதனால தான் ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இதை கேஸோட எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீனா தங்கியிருந்த வீட்டு ஓனர்ட்ட அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ற மாதிரி அதுலயும் ஃபேக்கான கையெழுத்தை போட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி பக்காவா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ராகுல் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்திராணி முகர்ஜி கான்டாக்ட் பண்ணி சீனாவை எங்கன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கான். சோ அதனாலேயே இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சீனாவோட போன்ல இருந்து எனக்கு உன்னை பிடிக்கல, நான் அமெரிக்காவுக்கு போறேன், என் கூட பேசாதான் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இல்லையா? சோ அதோட சேர்த்து இவன் என் பொண்ணுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸும் ஃபைல் பண்ணிடுறாங்க. சரி இவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ஓகே. இன்னொரு பக்கம் ராகுலும் போயிட்டு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணாரடா, அந்த ஒரு கேஸை போலீஸ் சீரியஸா எடுத்து விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திராணி முகர்ஜிக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப இந்திராணி முகர்ஜி பயங்கர கேஸ்வலா என் மகன் அமெரிக்காவுக்கு போயிட்டா இவன் தான் ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் கமிஷனரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க இவனை
அவனை வான் பண்ணி அனுப்பல அப்படின்னா அவரை வச்சு வான் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே அந்த போலீஸ்காரனாலும் ஐயோ மேடம் எதுக்கு மேடம் கமிஷனருக்குலாம் நீங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்க, இவனை நாங்களே வான் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ராகுல அங்கேயே வான் பண்ணி போலீஸ் அங்க இருந்து அனுப்பிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, சீனா இறந்ததுக்கு அப்புறம் பர்த்டே ஒரு தடவை வந்திருக்கு. அந்த ஒரு பர்த்டேக்கு நாங்க கோவால போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்ட்ல போட்டோவும் போட்டுருக்காங்க. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா பழைய போட்டோவா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த போட்டோ இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காதனால இப்ப எடுத்த மாதிரியே அதை போஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ராகுல் டைரக்டா அவங்க அப்பாவான பீட்டர்ட்ட போய் சீனாவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதோடய சேர்த்து சீனா இந்திராணியோட மக அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்கான். ஏன்னா சீனா இந்த விஷயத்தை ராகுல்ட்ட இறக்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் ராகுல் போய் பீட்டர்ட்ட சொல்லியிருக்கான். ஆனா பீட்டர் இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்கிறாம இந்திராணி முகர்ஜி சொன்னதை தான் அளவுக்கு அதிகமா நம்பியிருக்காரு. ஏன்னா இந்திராணி முகர்ஜி பாத்தீங்கன்னா போட்டோஷாப் நிறைய விஷயங்களை பண்ணி சீனா அமெரிக்கால இருக்க மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸையும் பீட்டர்ட்ட காட்டிருக்காங்க. சோ அதனாலேயே பீட்டர் இந்திராணி முகர்ஜியை தான் நம்பினாரே தவிர ராகுல நம்பவே இல்ல. சோ இப்படிதான் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எக்கச்சக்கமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி கொலையே பண்ணாத மாதிரி கேஷுவலா நடமாடிட்டு இருக்காங்க இந்திராணி முகர்ஜி. சோ ஃபைனலா எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்திராணி முகர்ஜிக்கு முன்னாடி வச்ச உடனே வேற வழியே இல்லாம இந்திராணி முகர்ஜி செஞ்ச கொலையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. ஆனா என்னதான் ஜெயில தூக்கி போட்டாலும் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கிளியர் கட்டான தண்டனை கிடைக்கல அப்படின்றதான் இங்க இருக்க நிதர்சனமான உண்மையே. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். Bye. பை.